சார் நான் சொல்கிறேன், இன்னும் 1.5 ஆண்டு காலம் இருக்குது. 1.5 ஆண்டு காலத்துக்கு பிறகு தான் தேர்தல் வர இருக்குது. தேர்தல் வருகின்ற பொழுது தான் இதையெல்லாம் சொல்ல முடியும். இன்னொன்றும் சொல்கிறேன், ஏற்கனவே திருச்சி விமான நிலையத்தில் ஒரு நிருபர் கேட்குறாரு, அதுக்கு நான் ஒரு பதில் சொன்னேன். ஒத்த கருத்துடைய கட்சிகள்லாம் எங்களோடு இணைந்து அதில் உடனே விவாதமான அன்னைக்கு வச்சுட்டீங்க. பாரதிய ஜனதாவோட எடப்பாடி பழனிசாமி மறைமுக கூட்டணி ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன். தெளிவாக நான் சொல்லியாச்சு. நாடாளுமன்ற தேர்தல் இருக்கும்போதே நடக்கின்ற பொழுது கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திலும் சரி, பல்வேறு ஊடக பேட்டியிலும் சரி, பத்திரிகை பேட்டி கொடுக்கும்போது தெளிவாக சொல்லிட்டேன். சட்டமன்ற தேர்தலும் போது பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி இல்லை என்று சொல்லப்பட்டு விட்டது. அதை வைத்து மீண்டும் மீண்டும் நீங்கள் கேள்வி கேட்டே இருக்கிறீங்க. என்ன சொல்கிறது? ஏற்கனவே நாங்கள் முடிவு செஞ்சு அறிவிக்கப்பட்டு விட்டது. திமுக எங்களுடைய எதிர்கட்சி. திமுக மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று நோக்கம். அதோட பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி இல்லை என்பது என்னுடைய நிலைப்பாடு. அதில் தெளிவாக இருக்கிறோம். அதனால் எதையும் பொருத்தி பேசக்கூடாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.